தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட பர்வதனஹள்ளி பகுதியை சேர்ந்தவர் அசோக். இவர் அந்த பகுதி தேமுதிக கிளை செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தார். சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியானதிலிருந்து திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை அறிந்த அசோக் காவல்துறையிடம் இதுகுறித்து அடிக்கடி புகார் தெரிவித்துள்ளார். இவரது புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனால் அசோக் மீது ஆத்திரத்துடன் இருந்த திமுகவினர் அவரை கொல்ல திட்டமிட்டிருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த திமுகவினரை அசோக் தட்டி கேட்டுள்ளார். மேலும் வாக்குச்சாவடியிலிருந்து குறிப்பிட்ட தூரத்திற்கு சுவர் விளம்பரம் இருக்கக்கூடாது என்ற தேர்தல் ஆணையத்தின் விதியை மீறி சேகர் என்ற திமுக பிரமுகர் வரைந்திருந்த விளம்பரத்தை அளிக்காதது குறித்து தேர்தல் அதிகாரிகளிடம் அசோக் புகார் அளித்திருந்தார். இதனால் ஆத்திரம் கொண்ட திமுக பிரமுகர் சேகர் தனது நண்பர்கள் 4 பேருடன் சேர்ந்து அசோக்கை சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த தேமுதிக கிளை செயலாளர் அசோக் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி அசோக் பரிதாபமாக உயிரிழந்தார். மரணமடைந்த அசோக்கிற்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இதையடுத்து நேற்று படுகொலை செய்யப்பட்ட அசோக்கின் உடல் சொந்த ஊரான பர்வதனஹள்ளிக்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பின்னர் நேற்று மாலை அவரது இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். திமுக அராஜகம், திமுக ரவுடிகள் கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். ஒழிப்போம், ஒழிப்போம், திமுக ஒழிப்போம். திமுகவினர் நடத்திய படுகொலை சம்பவம் தமிழகமெங்கும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி உள்ளது. மிகப்பெரிய பிரஷர் கொடுத்து எங்க எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் தோல்வி பயத்தின் எதிரொலியால் தமிழகம் முழுவதும் எதிர்க்கட்சியினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர்.